ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்தியாவின் பொதுத்துறை கப்பல் தயாரிப்பு நிறுவனமான மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் இலங்கையின் மிகப்பெரிய கப்பல் உற்பத்தி நிறுவனமான கொலம்போ டக்யார்ட் PLC நிறுவனத்தின் பெரும் பங்குகளை வாங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த பரிவர்த்தனை சுமார் 443 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற உள்ளது. இந்த முயற்சி மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்துக்கு முதல் முறையாக வெளிநாட்டு முதலீடு என்ற பெரும் மைல்கல்லாக கருதப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தில் இயங்கும் கொலம்போ டக்யார்ட் PLC நிறுவனம் எரிபொருள் கப்பல்கள், கேபிள் வசதிக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள், பல்நோக்கு பயன்பாட்டு கப்பல்கள் உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் அனுபவம் கொண்டது. அதன் சேவைகள் ஆசியா, மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு பரவியுள்ளன. இந்த முதலீடு ஹம்பாந்தோட்டா துறைமுகம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் இலங்கை வழியாக இந்திய பெருங்கடலில் மூக்கை நுழைக்க சீனா முயற்சித்து வரும் நிலையில் அதை கவுண்டர் செய்வதற்கான இந்தியாவின் முக்கிய நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய தொழில்நுட்பம் உள்நாட்டு சப்ளை செயின் இந்தியா மற்றும் கூட்டணி நாடுகளின் கடற்கரை சந்தைகளுக்கு கொலம்போ டக்யார்ட் PLC நுழைவாயிலாக மாறும். இது இந்தியாவின் கடற்படை ஆதிக்கத்தை வலுப்படுத்தி மண்டல ஒத்துழைப்பையும் வளர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.